ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி வந்து திருக்க மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். திருக்க மீனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. இதில் நிறைய எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட் சர்க்கிள்லாம் கிளியராக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு வந்து கொழுப்பு அந்த மாதிரி போகாமல் சேர்க்காமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் ஹிப் பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாடி வந்து பெயின், அந்த இதுக்கு எல்லாமே வந்து திருக்க மீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியனும் டொமேட்டோவும் வந்து போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு வெடிச்சதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட்டு புளி கரைசல் போட்டு நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கொதி வந்ததும் ஒரு அரோமா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ். இது வந்து மற்ற மாதிரி ஃபிஷ்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இது வந்து கரையாது. இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ தான் நம்ம கொதிக்க வச்சாலும் இது வந்து கரையவே கரையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் விடலாம். இதை கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும். இது எல்லா விதமான மருத்துவ பயன்கள் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது ஃபிஷ் குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ரைஸு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ திக்னஸ்ஸாக செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை கூட வச்சு நான் சாப்பிட்டேன். சுட சுட தோசையும் இன்றைக்கி மார்னிங் சுட சுட தோசையும் இந்த திருக்க மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செம்மையாக இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பாசத்தையும் கொட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாசத்தோடு சமைக்கணும். நம்ம சாப்பிட போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லணும். பாசத்தையும் கொட்டி சமைக்கணும். டேஸ்ட் அட்டகாசமாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும்னு நாக்கு வருதில்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் திருக்க மீன் குழம்பு, ரைஸு, திருக்க மீன் குழம்பு, இட்லி, தோசை இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து திருக்க மீன் குழம்பு சாப்பிடுங்க. இதில் முள்ளெலாம் எதுவும் இருக்காது. முள்ளெலாம் எதுவுமே இருக்காது. குட்டி பாப்பாலாம் கூட சாப்பிட்லாம். ஏன்னா முள் எதுவும் இருக்காது. சிக்கன் சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் சாப்பிட்ற அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முள்ளே இருக்காது. செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் நம்ம வீட்டில். சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பும் தோசையும் நான் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிடுவீங்க வாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.